ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக சில மகத்துவமான காரியங்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போக முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனம் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. விசேஷமாக பிதாவே, இப்பேற்பட்ட மகத்துவமான சத்தியங்களை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்துகின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் எந்த வகையிலும் விட்டுவிடாதபடிக்கு சோர்வில்லாமல் தொடர்ச்சியாக நாங்கள் பயிற்சி பெற தேவன் நம்மை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1909 வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு எளிமையான கேள்வி தான். ஸோ இப்போ நம்ம ரீசெண்ட் டைமில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ நீதியை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய காரியங்கள் இது எல்லாமே, சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ இந்த நீதின்றது நேரத்தில் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லி மீன் பண்ணுறார். அவர் ரைச்சியஸ்னஸ் கிடையாது, ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி அவர் மீன் பண்ணுறாரு, சரிங்களா? ஸோ கேள்வி 1 தீமோத்தேயுல 2:5-6 நாம் படிக்கிறோம். என்ன படிக்கிறோன்னா, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. நீதி கோருகிறவைகள் இந்த தற்காலத்தில் திருப்தி செய்யப்படுகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வி, சரிங்களா? ஆர் தி கிளைம்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் சாட்டிஸ்ஃபைட் அட் திஸ் ப்ரெசன்ட் டைம்? அதாவது 1 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரத்தில் 5-6 வசந்த மேற்கோள் காட்டுறாரு கேள்வி கேட்கிறவர். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாக கிறிஸ்து இயேசு அவரே அப்படின்னு சொல்லி ஒரு இந்த வசனத்தை பதிவு செய்துட்டு, இந்த காலத்தில் இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா, இந்த காலத்தில் ஜஸ்டிஸ், அந்த ஜஸ்டிஸுடைய தேவைகள், அல்லது இங்கே சொன்னது மாதிரி ஜஸ்டிஸுடைய அது என்னெல்லாம் கோருதோ, எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லுதோ, எது ஜஸ்டிஸ் நீதி, அதெல்லாம் இப்போ திருப்தி செய்யப்படுகின்றதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேள்வி புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் பதில், உலகம் பாவத்தின் கீழ் இருக்கிறது என்பதையும், நீதியானது பாவியிடம் பிடிமானமாய் இருப்பதில் திருப்திப்படுத்தப்படுகிறது என்பதையும் தவிர. ஸோ உலகம் பாவத்துக்கு கீழே இருக்குது, சரிங்களா? அடுத்தது இந்த ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா, நீதியானது பாவியிடம் பிடிமானமாய், அதாவது பாவி நல்லா பிடிச்சி வச்சிருக்கு, பாவி ரிலீஸ் பண்ணாது நீதி இப்போ. ஸோ பாவியிடம் மிகவும் பிடிமானமாய், அதாவது அது ரொம்ப உறுதியாக இருக்குது பாவிக்கிட்ட, பாவி அதை விடாது, ரிலீஸ் பண்ணாது. ஏன்னா அதுக்கேற்ற ஒரு காரியம் கொடுத்தா தானே நீதியானது ரிலீஸ் பண்ணோம். ஸோ அந்த வகையில் பதிலை கொண்டு வராரு, சரிங்களா? நீதியானது பாவியிடம் பிடிமானமாயிருப்பதில் திருப்திப்படுத்தப்படுகிறது என்பதையும் தவிர, உலகத்தாருக்கு விரோதமாக நீதி கேட்பவைகள் எல்லாம் இந்த காலத்தில் திருப்திப்படுத்தப்படவில்லை. அப்போ இந்த உலகத்தாருக்கு எதிராக நீதி நிறைய காரியங்களை கேட்குது, அதெல்லாம் எதுவுமே இப்போ திருப்திப்படுத்தப்படலை. காரணம் என்ன? உலகம் பாவத்துகள் இருக்குது. நீதி எந்த வகையில் திருப்தியாக இருக்குது அப்படின்னா, இந்த பாவிய பிடிமானமாய் உறுதியாக பிடிச்சிட்டு இருக்குது, அது விடவே விடாதான் நீதி, சரிங்களா? அந்த வகையில் நீதி திருப்தியாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு தான் இந்த காலத்தில் உலகத்தாருக்கு எதிராக நீதி இன்னும் திருப்தி அடையவில்லை, திருப்திப்படுத்தப்படவில்லை என்று பார்த்தீங்கன்னா சொல்கிறார். ஆகவே நீதி திருப்தி அடைந்துள்ளது என்று நாம் கோரலாம். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல புரியணும், நீதி இன்னும் திருப்திப்படுத்தப்படவில்லைன்னு சொன்னார் இல்லையா, அது என்ன அர்த்தத்தை சொன்னார்? இந்த உலகத்தாருக்கு எதிராக நீதி நிறைய காரியங்களை கேட்குது. அப்படி கேட்கறதுனால
இப்போ நீதி என்னெல்லாம் கேட்குதோ அதை கொடுக்க முடியல இப்போ. ஏன்னா உலகம் இப்போ பாவத்துக்குள்ள இருக்கிறாங்க. அந்த வகையில் நீதி இன்னும் திருப்திப்படுத்தப்படவில்லை அப்படி சொல்லிட்டு, ஆகவே நீதி திருப்தி அடைந்துள்ளது என்று நாம் கோரலாம். அப்போ நீதி திருப்தி அடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? நீதிக்கு தேவையான எதுவுமே கிடைக்கல, அந்த வகையில் நீதி என்ன இருக்குன்னா திருப்தியா இருக்குது. எனக்கு இன்னும் எதுவும் சேரல, நான் விட முடியாது இவரை அப்படின்னு சொல்லி நீதி சாட்டிஸ்ஃபைடா இருக்குது. நீங்க இதான் நீதி, எனக்கு தேவையானது கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ இவரை பிடிச்சி வைக்கிறதுல நீதி திருப்தி அடைஞ்சிருக்குது, நீதி கேட்கறத கொடுக்க முடியல, அதுல அது திருப்தியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஆனால் பாவியை போக அனுமதித்து பாவி நித்திய ஜீவனை பெற செய்வதற்கு நீதி திருப்திப்படுத்தப்படவில்லை. ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் இன்னும் கொஞ்சம் தெளிவுகளை கொடுத்துட்டார். மேல என்ன சொன்னார்? நீதி திருப்தி அடைந்துள்ளது என்று நாம் கோரலாம். எதனால சொன்னார்? அந்த மாதிரி பிடிச்சி வச்சிருக்குல்ல பாவியை, அந்த வகையில் நீதி திருப்தி அடைஞ்சிருக்குன்னு சொன்னார். ஆனால் அடுத்த லைனில் பாவியை போக அனுமதித்து பாவி நித்திய ஜீவனை பெற செய்வதற்கு நீதி திருப்திப்படுத்தப்படவில்லை. அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார். அந்த மரித்ததின் பலனாகிய புண்ணியமாகிய மீட்கும் பொருளாகிய அவருடைய ஜீவ உரிமைகள் இன்னும் உலகத்துக்கு அளிக்கப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. அதனால நீதி இன்னும் திருப்தி ஆகலை. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், வெவ்வேறு கோணங்களில் கேட்டிருக்காங்க, அழகான பதிலும் கொடுத்துட்ருக்காரு. சரிங்களா? அடுத்தது நல்லது. மனுஷனாகிய கர்த்தர் இயேசு எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தார் என்ற இந்த வசனம் எதை குறிக்கிறது? ஏன்? அருமையான சகோதரனே, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஏதேனும் கொடுப்பதும் பிறகு அதை பயன்படுத்துவதும் இரண்டு வித்தியாசமான காரியங்கள். அருமையான சகோதரனே, ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஏதோ ஒன்று கொடுப்பதும் அதுக்கப்புறமா என்ன கொடுத்தாங்களோ அதை பயன்படுத்துவதும் ரெண்டு வித்தியாசமான காரியங்கள் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? நாங்கள் ஒன்றை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்றார். நாங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்றார். இந்த பசிபிக் கரையோரத்தில் அவர் இருக்கிற இடத்துல இந்த பசிபிக் கடல் இருக்கு, அதனால அப்படி சொல்றார். அப்போ பசிபிக் கரையோரத்தில் அங்க ஒரு சில ஜனங்கள் கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றார். சரிங்களா? இந்த பசிபிக் கரையோரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் கல்வியை படிப்பை தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷன் ஜான் ஸ்மித்து அப்படின்ற மனுஷன் கல்லூரி கட்டுவதற்காக $10 லட்சம் கொடுத்தார் என்று நாம் உதாரணம் சொல்கிறோம் கிட்ட, உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்றார். சரிங்களா? ஸோ எளிமையாக புரிஞ்சுங்க உதாரணத்தை. இது கடல் பகுதி, இங்கே ஒரு குரூப் மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு காலேஜ் கட்டணும், அதுக்காக இந்த ஜான் ஸ்மித்ன்ற ஒரு மனுஷன் $10 லட்சம் நான் கொடுக்குறேன்றதை அவர் சொல்கிறார். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்ததில் $10 லட்சம் கொடுப்பது ஒரு காரியம். ஸோ இது முதல் ஒர்க்கு. அந்த கல்லூரி கட்டுவதற்கு $10 லட்சம் கொடுப்பது ஒரு வேலை, ஒரு காரியம். அது கட்டிடத்தை கட்டுவது வேறொரு காரியம், அது செகண்ட் பார்ட், வேற ஒரு காரியம். அது கட்டிடத்தில் ஜனங்களை சேர்ப்பது வேறொரு விஷயம். ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு $10 லட்சம் கொடுக்குறன்றது ஒன்று, கல்லூரி காலேஜ் கட்டுறது ஒன்று, அப்புறம் ஜனங்களை அது அட்மிஷன் கொடுக்கணும்ல அது ஒன்று, அப்புறமா அவர்கள் உள்ளே சென்ற பிறகு அவர்களுக்கு கல்வி கற்க வைப்பது இன்னும் வேறொரு காரியம். இப்படி வெவ்வேறு நிலைகளில் ஒரு காரியம் தாண்டி வருதுன்னு சொல்றார். சரிங்களா? அது போல, அதாவது அடுத்ததுல அவர் $10 லட்சம் கொடுத்த போது ஒரு நோக்கத்திற்காக அவர் அதை கொடுத்தார். ஆகவே $10 லட்சம் கொடுத்த போது ஒரு நோக்கத்துக்காக கொடுத்தார். ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு பார்த்தீங்களா எத்தனை ஸ்டெப் தாண்டி இருக்குது. $10 lakhs கொடுக்குறன்றது ஒன்று, காலேஜ் கட்டுறதுன்றது ஒன்று, அட்மிஷன் போடுறதுன்றது ஒன்று, அதுக்கப்புறமா என்ன படிக்கணுன்றது உள்ளே போய் கிளாஸ்க்குள்ளே போய் படிக்கணும்ல அப்படின்றது ஒன்று. அப்போ இதெல்லாம் அந்த நோக்கத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஆகவே
கர்த்தர் இயேசு மரணம் அடைந்த போது எல்லாருக்கும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தார். அது ஒரு நோக்கம், அதான் நோக்கமே. தேவன் ஏற்கனவே குறியீடு செய்த நோக்கத்தின்படி அதிலிருந்து எதுவும் மாறாத விதமாக உரிய காலத்தில் நிரூபிக்கப்படும். புரிஞ்சுங்களா? ஸோ நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒரு நோக்கத்திற்காக மரித்தார். அப்படி மரித்து அவர் ஜீவனை கொடுத்துட்டார். அது அதினதின் காலத்துல தேவனுடைய குறியீட்டின்படி ஒரு பிளான் போட்டு வச்சுக்காருல்ல, அதன்படி நேர்த்தியே அது நிறைவேறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. சரிங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப அதிகமான குழப்பங்கள் இல்லை அதில். பட் வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தி வெவ்வேறு வகையில் புரி வச்சிருக்கிறதுனால தான் இது ஒரு வேலை சில பேருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கடினமாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ கேள்வி என்னென்னா, 1 தீமோத்தேயு 2:5-6 ஒரு வசனத்தை காமிச்சு எல்லாரும் மீட்கும் பொருளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். ஸோ அவர் ஒருத்தர் தான் அதெல்லாம் செய்தார்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கும் போது, நீதி இதான் கேள்விக்கான முக்கியமான பதில். இவர் மரிச்சிட்டாரு, எல்லாருக்காக மரிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீதி கோருகிறவைகள், நீதி இதான் நீதி இல்லை, எனக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் நீதி சொல்லுதான். அப்படிப்பட்ட எல்லா காரியமும் தற்காலத்தில் திருப்தி செய்யப்படுகின்றதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. நீதி பாவியை பிடிச்சி வச்சிருக்குது, அந்த வகையில் நீதி திருப்தியாக இருக்குது. இந்த பாவியை நீங்கள் போயிடுங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கோங்க, அந்த வகையில் நீதி ஒன்றும் பண்ணலை. ஏன்னா அதுக்கு தேவையான காரியங்கள் இன்னும் போய் கையில் சேரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி முடிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன் கையில் போய் சேரல. சபைக்கு இப்போ சாற்றப்பட்டிருக்குது, சபைக்கு இப்போ சாற்றப்பட்டிருக்குது. அது திரும்ப போனால் தான் நீதியின் கருத்தில் முழுசாக போய் சேரும். அப்போ தான் அந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும். உலகத்துக்கு சாற்றப்படுதல் வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? உலகத்துக்கு அது கொடுக்கப்படுகின்றது, அளிக்கப்படுகின்றது. சபைக்கு தான் தற்காலத்தில் சாற்றப்படுகின்றது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? அப்போ தொடர்ந்து இந்த காரியங்களை நிதானிக்கலாம். ஒரு சிறிய ஜம்ப் பண்ணி முடிச்சிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. பிதாவே, நல்ல காரியங்களை நீர் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறீர். அதற்காக மறுபடியும் நன்றியை ஈரெடுக்கின்றோம். பிதாவே, நாங்கள் நன்றியை ஈரெடக்கூடிய விதங்களை எங்களுடைய செயல்களில் அதிகமாக காண்பிக்க தேவன்தாமே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.